ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்க, நம்மளுக்காண்டி, நம்முடைய அக்கிரமக்காண்டி அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். திரும்பி இயேசு கிறிஸ்து வரப்போறார், மத்திய ஆகத்தில் வரப்போறாரு. நம்மளுக்காண்டி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு அவர் இருக்க இடத்துக்கு நம்ம கூட்டி போய் சேர்க்க வரப்போறாரு. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, அக்கிரமம் விட்டு மனம் திரும்புங்க. நன்மை தீமை நம்மளுக்கு முன்னால இருக்கு. நம்ம தீமையை விரும்பினா தீமையை விரும்புங்க, நன்மை விரும்புங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகி இருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாவிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சுற்றி நடந்து பாருங்க, முடலை நடக்க வச்சாரு, பூமியில பேச வச்சாரு. ஏசப்பா அற்புதம் செஞ்சாரு. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க.